ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ கமல் சாரை பற்றி இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது KS237 அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு வீராங்கனையை அமுச்சு வச்சாரு. கோல்டு வாங்கி வந்திருக்காங்க அந்த தங்க தாரகை. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியாவில் அண்டர் 18 ஒரு கபடி போட்டி வந்து நடந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதானம் அமைச்சு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கிட்டு யூனிஃபார்ம் இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்டது வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஆசியா போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தயாராகி போனாங்க. போயிட்டு அடிச்சாங்க கோல்டு அப்படிங்கிறது தான். ஸோ ஆண்டவருக்கு பெருமை சேர்த்தாங்க அப்படிங்கிறது. அவங்க ஜெயிச்சுட்டு வந்த பிறகு இப்போ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி கமல் சார் செஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. அந்த டீமுக்கு ஒரு உத்வேகமாக மிகப்பெரிய உதவி செஞ்சு அந்த டீமு இப்போ வளர்ந்து பெரிய வந்து தோப்பாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ கார்த்திகா அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து தமிழக மக்கள் வந்து வரவேற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது ஒருத்தவங்களுடைய டேலண்ட்டை அப்பவே கிராப் பண்ணி கமலஹாசன் அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அன்பும் அவருடைய அக்கறையும் அப்படிங்கிறது மெய்சிலிருக்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அடுத்து KS237 அப்டேட் வந்தாச்சு. ஆக்சுவலாக கமல் சாருடைய KS237 அன்பறிவு ப்ராஜெக்ட் ஆர்கேஎஃப்ஐயில் 5 படம் இருக்கான் லைனப். இப்போ வரிசையாக 5 படம் புக் ஆகிருக்காங்களாம். ஓகே. ஸோ KS237 பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் கிடையாது, முடிச்சிட்டாங்க. நேற்றோட கம்ப்ளீட் ஆகிடுச்சான். 40லேருந்து 50 நாள் ஷூட்டிங், இவ்வளோதான். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான். ஊருக்குள்ளே தான் ஷூட்டிங், வெளியில் எங்கேயும் போல. ஓகே. வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஷூட்டிங் 40 to 50 days ஒரே ஷெடியூல், அவ்வளோதான். ஒரே ஷெடியூல். ஏன்னா கல்கிக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே கமல் சார் இதில் ஒரே ஷெடியூல் வந்து கொடுத்துட்டாராம். ஸோ முடிக்க போகிறாங்க. அப்பாடா, அப்போ நவம்பர் 7 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வரும். KS237 கண்டிப்பாக வரும். ஸோ வெளியான ஒரு பிரம்மாண்ட அறிவிப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. KS237 நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், எப்படா அறிவிப்பு வரும், இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த நெல்சன் படம் KS238 கமல் சார் இதை முடிச்சுட்டு பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. பட் எனக்கு KS238 நடக்கும். ரஜினிகாந்த் அவர்களுடைய இணைந்து கமலஹாசன் அவர்கள் பண்ணுவார். ஆனால் நெல்சன் இருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. நெல்சன் அதை தாங்க முடியுமா, அந்த கேப்பபிலிட்டி இருக்குமா அப்படின்றது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா அது ஜெயிலர் 2 பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலான்ற மாதிரி தான் கமல் சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியல. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ராஜமௌழி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஈக்குவல் வெயிட்டேஜ் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அவர் சொல்கிற அந்த விதம் எல்லாம் பக்காவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணார்னா பயங்கர கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 33 வருட தேவர் மகன் நம்ம வந்து பார்த்தோம்ல, அந்த டைமில் காந்தராஜ் இருக்கார், டாக்டர் காந்தராஜ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த தேவர் மகன் படத்தப்ப டிக்கெட்டே கிடைக்கலையாம். 3 நாளுக்கு அப்புறம் தான் அவர் படத்துக்கு போனாராம். அப்படி இருந்தும் ஃபுல்லாக இருந்தது. தேவி தேட்டர் ஹாஸ்டல்லாம் அவ்வளோ பெரிய கியூ நிற்கும். என்னப்பா டிக்கெட்டில் இருப்பேன், என்னப்பா இவ்வளோ கூட்டம்னா அது டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்பாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர் மகன் எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு தான். ஏதாவது டவுட் இருந்தால் டிரைவர் மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து 25 வருடம் தெனாலி இன்னையோட. தெனாலி பொறுத்தவரை KS ரவிக்குமார் அவர்களுடைய படம். கமல் சாருடைய காமெடி படம்பாங்க. ஆனால் காமெடி மட்டும் அதில் கிடையாது. எமோஷன்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், பிட்ரேல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். கம்ப்ளீட் என்டர்டெய்னர் ஒரு படம். ஸோ காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நல்ல படம் வந்து நல்லா ஓடிச்சு. கமல் சாரோடைய நடிப்புங்கிறது பயங்கரமாக இருக்கும். தனுஷ் கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கமல் சார் படத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெனாலி தான். நான் ஒரு நேஷனல் அவார்டு ஜூரியாக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் நேஷனல் அவார்டு கொடுத்துருப்பேன் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம தனுஷ் வந்து பேசியிருப்பாப்புல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, அடுத்து பிக் பாஸு கமல் வரணும் கொந்தளிக்கிறாங்க மக்கள் வெளியே. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சுத்தமாக ஒழுங்காக பண்ண மாட்டாரு. இன்னைக்கு கூட ஒரு பெரிய சண்டை நடந்துச்சுங்க. கமல் சார் முன்னாடி சண்டை போடுவாங்க, எவனாவது பேசுவான், எதிர்த்து பேச மாட்டான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப அப்படியே பயங்கரம் சண்டை போடுறாங்கன்னா இவர் எதுவுமே சொல்லாமல் மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் ஓட்டு போட்டு தூக்கிப்பாங்க. நான் வரட்டா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டார். வரட்டா அப்படின்ட்டு இதை பார்த்த எல்லாருமே சார் ப்ளீஸ் சார் வாங்கன்றாங்க. இனிமேல் வர்றதுக்கு டவுட்டுங்க, வரமாட்டாருங்க. அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, படப்பிடிப்பு இருக்குது, அவர் வந்து எம்பிஆர் ஆகிட்டார். இனிமேல் இந்த பிக் பாஸ்க்கு வந்து எப்படிங்க வருவார், கொஞ்சமாச்சும் நம்ம யோசிக்கலாம்ல. ஆனால் இப்படி போச்சுன்னா விஜய் டிவி மேபி வந்து காலில் விழுந்தாங்கன்னா
யோசிப்பார்ன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் அடுத்து இன்னொரு சூப்பரான சந்திப்போம். அதுவரைக்கும்